நம்ம தான் குக்கரை கொடுத்தா அதில் எதை வேணால் செய்வோமே. அதனால் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன சமையல் இன்றைக்கின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து மணி 11:45 ஆகுது. இன்றைக்கி வந்து புதன்கிழமை. வேறு ஏதோ பிளான் வச்சுருந்தேன், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை இன்றைக்கி. சரி, சாதம் வந்துட்டுருக்கு. அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு பருப்பு ரசம் இருக்குது. அடுத்து இங்கே வந்துட்டு பீட்ரூட் பொரியல் இருக்குது. அடுத்து இங்கே வந்து முட்டை வறுவல் இருக்குது. இங்கே வந்துட்டு தயிர் இருக்குது. அடுத்து ஸ்பெஷலாக ஒரு ஹல்வா பண்ணியிருக்கேன். அந்த ஹல்வா பார்த்திங்கன்னா எதுலன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? ரெட் கலர் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கும் பீட்ரூட்டுன்னு. பட் பீட்ரூட் மட்டும் இல்லை, பீட்ரூட் கேரட் பன்னு 3 வச்சுட்டு இந்த ஹல்வா சூப்பராக நம்ம வந்து குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாமே குக்கரில் செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி ஹல்வாவும் குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதான் இன்றைக்கி ரெசிபி எங்கள் வீட்டில். அடுத்து இங்கே சப்பாத்தி போட்டு டின்னர் பாக்ஸுக்கு வைக்க வேண்டியிருக்கு. சைட் டிஷ் தான் என்னன்னு தெரியலை. எப்பவும் போல் என் பொண்ணு வந்து ரைஸ் எடுக்காமல் ஒரு சப்பாத்தி, முட்டை வறுவல், பீட்ரூட் பொரியல், பாலக்கீரை கடையல் வச்சாச்சு. எங்கள் பையனுக்கு 2 சப்பாத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் வெங்காயத்தை வதக்கி வச்சு டின்னர் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்துட்டேன்.